எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் இல்லைங்களா, அதனால இன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்குது. அதனால போயிட்டு வரலான்னு ஒரு குட்டி ஒரு வளகாப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மெயினாக வந்து இன்னைக்கு நம்ம சுந்தரத்தோடைய மீட்டிங் தான் போகலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க. எங்கன்னாக்கா லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் சேர்றாங்க. நாங்கள் போன வருஷமே ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம். அங்கே போனப்போ கொஞ்சம் விதைகள்லாம் கொடுத்தாரு. அதில் கொஞ்சம் விதைகளை நானும் வந்து சேகரிச்சிருக்கிறேன். அந்த விதைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நான் நம்மளால கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை, அவங்க ஒன்று கொடுத்தாங்க, அதை நம்ம 10 திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கு இந்த ஜாம் புளிச்சதான் இன்னும் விதை வரல. செடி வந்துருச்சு, இப்போ மொக்கு வச்சிருக்குது, ஆனால் விதை வரல, இன்னும் கிடைக்கல. அது ஒன்று தான் நான் கொடுக்கல. மற்ற எல்லா விதைகளையுமே எடுத்து வச்சுட்டேன். நம்ம அப்படியே நம்ம விசேஷத்துக்கு போயிட்டு அப்படியே சுந்தரத்துக்கிட்டையும் போய் அங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வாங்க போகலாம். இது வந்து நம்ம தறி சாரி தான், ஆனால் இது வந்து ஆனால் ஒரு வார்ப்புன்னு சொல்லுவாங்க. ஏங்க ஒரு வார்ப்பு 1.5 வார்ப்பா? இது 120 ரீட் சிங்கிள் வார்ப்பு தான். இது சிங்கிள் வார்ப்பு 120 ரீட், 1.25 வார்ப்புங்க, 120 ரீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இது ஏன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. கிட்ட காட்டியிருப்பேன் நான். இந்த சாரீ நான் எடுத்து தைச்சப்ப சூப்பராக இருக்குது. க்ரீனுக்கு ப்ளூவு, இதுக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கேன். ஓகே, நல்லா இருக்கா? ஓகே, சூப்பராக இருக்குதா வர. என் பையன் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்களே சொல்லிடுறீங்களா? பாரு ஏண்டா, நீயே சொல்ல மாட்டேன் அம்மா சூப்பராக இருக்குதுமா அப்படின்னு. சரி ஓகே, போயிட்டு வந்துடலாம். கார் ரெடி ஆயிடுச்சு. சேலம் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் தாங்க இந்த சந்தை வந்து நடந்துச்சு. நான் வந்து முன்ன மாதிரி வந்து எல்லோரும் விதை பகிர்தல் நடத்துறதுக்காக சுந்தரம் குரூப் எல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை கொஞ்சம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மரபு திருவிழா போட்டிருந்தாங்க. இப்போ வந்து தர்மபுரி, அப்புறம் கோயம்புத்தூர், நிறைய இடங்களில் வந்து இந்த மரபு திருவிழா போடுறாங்க. ஆனால் நம்ம சேலத்தில் இது வரைக்கும் போட்டது கிடையாது. அதை வந்து இந்த ட்ரிப் தான் முதல்ல போட்டிருக்காங்க. அதுக்கே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நிறைய ஜனங்க வந்திருந்தாங்க. சண்டேங்கிறதுனால நல்லா கூட்டமாக இருந்துச்சுங்க. அது பார்த்ததுக்கப்புறம் அடடா மரபு திருவிழா சூப்பர் அப்படின்ட்டு தான் உள்ளே போனேன். அந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணிப்பாங்க. எது அவங்களுக்கு இருக்கோ அது வாங்கிக்கோங்க. ஃபோன் நம்பர் சொல்லி பாருங்க. 53 ரன்கள் 0 விக்கெட். நிறைய கிழங்கு வகைகள் வச்சிருக்காங்க, பார்க்கலாம். இதை விட என் பையனுக்கு அங்கே பார்க்கறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பார்த்துட்டு இருக்கிறோம், மேட்ச் பார்க்கறது தான் முக்கியமாக இருக்கிறான். வந்து கிழங்கு பார்க்கலாம். நிறைய கிழங்கு வகைகள்ங்க, அளவில்ல முடியாத அளவுக்கு நான் வந்து புதுசாக கிழங்கு வகைகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம இளைஞர்களை நம்ம பாராட்டியே தீரணும். ஏன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கிழங்குகளை தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது எண்ணிலடங்கா கிழங்கு வகைகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. நிறைய வெரைட்டி கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. பேஸ்ட் மாதிரி எனக்கு அதை பற்றி அது பேர் தெரியாது. இது என்ன கிழங்குங்க? இது வந்து வெத்தலை வலி கிழங்கு. வெற்றிலை வலி கிழங்கு. இது இவ்வளோ பெருசு வருவாங்க? வெற்றிலை கிழங்கு இவ்வளோ பெருசு வருங்களா? இது என்ன சமைச்சு சாப்பிட்றது? இது ஸ்வீட்டு சமைக்கலாம். பூசணிக்காய் மாதிரி ஒரு மோளம் சைஸுக்கு இருக்குது இல்லை?
மோல் அடிப்பாங்கல்ல அந்த சைஸ் அதோட பெருசா இருக்கு. எவ்வளோ கேஜி அது ரெண்டும்? 30 கிலோ 27 கிலோவா? அதுக்கு பேர் என்ன? அந்த சக்கரை பூசணிக்காய் இது பெரிய பெரிய வெளியில இருந்து வந்திருக்கு. இது நம்ம கல்டிவேட் பண்ணலாம். இது வந்து வாரம் வாரம் நடத்த போறீங்க. வார வாரம் இது பார்த்துங்க. ஓ நீ கொடுத்தா ரொம்ப தேங்க்ஸ். சரி நல்லா இப்போ வந்துருக்கு. போன முறை நான் சந்தைக்கு வந்திருந்தப்ப இவர் தாங்க எனக்கு வந்து செடி கொடுத்தாரு, கொளிஞ்சி பழம் செடி கொடுத்தாரு. நல்லா இனிப்பாக இருக்கும் அந்த கொளிஞ்சி பழம், நீங்கள் வச்சிக்கங்கன்னு சொல்லி எனக்கு என்கிட்ட பர்சனலாக கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த செடி ரொம்ப சூப்பராக வளர்த்திட்டு இருக்கிறேன். அந்த அவரை பார்த்து அவரே என்கிட்ட பேசவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்குதுங்கன்னு சொன்னேன். அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இதுக்கெல்லாம் வார்னிஷ் அடிச்சிருக்காங்க இல்லை? சுரக்காய்க்கு சிட்டு சுரக்காய் இது கோட்டிங் போட்டிருக்காங்க. அந்த வார்னிஷ் பண்ணியிருக்காங்களா? நிறைய புது புது விதமான காய்கறிகள் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. தக்காளியாக இருக்கட்டும், வெண்டைக்காய், கத்திரிக்காய், இது மாதிரி நிறைய வெரைட்டியான காய்கறிகள் எல்லாம் புதுசு புதுசாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் வச்சுருப்பீங்களா, நாங்கள் வாங்கி பயன்படுத்த முடியாதா அப்படின்னு நீங்களும் நினைப்பீங்க. நானுமே நினச்சேன். அப்படி தான் நினச்சேன். அந்த அம்மாக்கிட்ட கேட்டதுக்கு, இல்லைங்க இதுக்கு மேலே உங்களுக்கு வாரம் வாரம் சந்தை நாங்கள் போட போகிறோம். அந்த சந்தையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இயற்கை காய்கறிகளை, அதுவும் மரபு காய்கறிகளை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அது எங்கன்னாக்கா நம்ம சேலத்தில் வந்து 5 ரோடு இருக்கு இல்லைங்களா, 5 ரோட்லேருந்து நம்ம அழகாபுரம் போகிற வழியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது. நான் அதை ப்ராப்பராக உங்களுக்கு அட்ரஸ் போடுறேன் உங்களுக்கு. அங்கே வந்து நீங்கள் வார வாரம் சந்தை கூடும், அந்த சந்தையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. இனிமேல் அங்கே சந்தை போட்டாங்கன்னா சுமதியோட பர்ச்சேஸ் வீக்லி 1 டே அங்கே தான் போக போகுது இனிமேல். அப்புறமேட்டு அதை பார்த்துட்டு அப்படியே வந்தாக்கா அப்படியே எனக்கு அப்படியே குதூகூலம் ஆயிடுச்சிங்க. அப்படியே ஜங்கு புக்குன்னு குதிக்கலாம் கூட எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மூலிகை செடிங்க, நிறைய ரோஜாப்பூ செடிங்க, நிறைய விதவிதமான செடிங்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா பார்த்துட்டு இருக்காங்கன்னு அப்படியே அசாத உள்ள பூந்தம் பாருங்க. ஒரு செடி 2 செடின்னு சொன்னாங்க, வந்தது இத்தனை செடி. இப்போ வேற இன்னொரு ரவுண்டு உள்ள போறேன்னுங்கிறாங்க. உன்னை பொழக்க போறேன். ஏற்கனவே இந்த காசு கொடுக்கறது எங்க வீட்டுக்காரங்க, உனக்கு நீ சும்மா எடுத்துக்கிட்டே இருக்கிற. வளர்க்கறது நானு, காசு கொடுக்கறது அவரு. எடுத்துக்கிட்டு வேற வேலையே இல்லை. ஒரு சேனல்ல 20 செடி வந்து 150 ரூபாய்க்கு வாங்கினேன்டா. அப்போ வந்து அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. என் பையன் என்ன திட்டுறான் பார்த்தீங்களாங்க. என்னதான் அவன் திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கிற வேண்டிய செடிகள் எல்லாம் வாங்கி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததான் நம்ம கொண்டு வந்த விதைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் சுந்தரம் தான் வரல இந்த ட்ரிப் அந்த சந்தைக்கு. அதனால் சுந்தரத்தோடைய குரூப் இருக்காங்க, ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க கையில் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. சரி பசங்கள்லாம் பசியோடு இருப்பாங்கன்னு வாழைப்பழம் ஒரு தார் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த வாழைப்பழத்தையும் ஒரு தார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டுட்டு போன விதைகள் எல்லாத்தையுமே அந்த தம்பிக்கிட்ட தான் கொடுத்தேன். இந்த தம்பி தான் நம்ம சேலத்தில் இருக்கிற மரபு விதைக்கான எல்லாத்தையும் விதை சேகரிப்பு எல்லாமே இந்த தம்பி தான் பார்த்துக்கிறா அப்படி. அதனால் இந்த தம்பி கையில் ஒப்படைச்சிட்டு வந்தேன் நான். இது வந்து லைப்ரரியன் டோகோ ட்ரிபிள் ஃபர்ஸ்ட் காய்ச்சி எடுத்துட்டேன். இது ரெண்டாவது காய்ச்சி டைம் இருந்துச்சுன்னா எனக்கு நான் விதையை இல்லை பகிர்ந்துடுறேன். பண்ண முடியல. சரி காயாவே அக்கா நம்ம கிட்ட இருந்து ஏதாவது வேணுங்களா? காட்டு சஞ்சீவி இருக்கு. எதுக்கு அது? இது வந்து பிங்க் ஆமல் சொல்லுவாங்க. நான் வந்து விதைகளை கொடுத்த உடனே அந்த தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த கிழங்கு கொடுக்குது, நீங்கள் ஏதாவது வாங்கிக்கோங்க எங்ககிட்டேருந்து, ஏதாவது விதை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு அந்த விதை இந்த விதைன்னு எதோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. சரி நானுமே நம்மக்கிட்ட இல்லாத வெரைட்டி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 தக்காளி விதைகள் வாங்கிட்டேன். ஒரு 4 வெரைட்டி புது புது வெரைட்டியாக 4 கொடுத்தா அப்படி. அப்புறம் ஒரு கத்திரி விதை ஒரு புது விதமான கத்திரி விதை கொடுத்தா அப்படி. அப்புறமேட்டு அவங்ககிட்ட தான் வந்து சாமந்தி பூச்செடி அந்த இல்லை வாடாமல்
வாடாமல்லி வந்து சிகப்பு கலர் வாடாமல்லி, அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதெல்லாம் வாங்கினேன். இதெல்லாமே எனக்கு அந்த தம்பி தான் வந்து ரொம்ப பிரியமாக கொடுத்தாப்படி. அதுக்கப்புறம் இது கொடுத்தாப்படி, வேப்ப எண்ணெய் கொடுத்தாப்படி. இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயை நீங்கள் வந்து செடிங்களுக்கு போட்டிங்கன்னா நல்லாவே கேட்குங்கா அப்படின்னு அப்படி. அப்புறம் அதையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் அங்கேருந்து. அதுக்கப்புறம் நிறைய விதைகள் வந்து கொண்டு வந்து பகிர்தல் பண்ணாங்க. பகிர்தல்னால் விலைக்கு வாங்கிறது தான். இப்போ எல்லா விதைகளுமே வச்சுருந்தாங்க, நம்ம விலை கொடுத்து தான் வாங்கணும். அது மாதிரி நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. எல்லாமே நாட்டு காய்கறி விதைகள் தான். ஆனால் புது புது விதைகளாக இருந்துச்சு. நான் ஆனால் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் கூட ஒன்று கூட நான் வாங்கவே கிடையாது. எனக்கு அந்த செடிகள்லேயே டைம் போயிடுச்சு. அங்கே செடி எடுத்ததுனால அதில் செடி எடுத்துக்கிட்டே எனக்கு நிறைய டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு, அந்த தம்பி கொடுத்தது தான் எனக்கு விதைகளும் சரி செடிகளும் சரி எனக்கு அந்த தம்பி கொடுத்தது தான், வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும் வாங்கிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் வெளியில் இந்த சைடு தான் பார்த்தேன். நான் ஒரு சைடு மட்டும்தான் பார்த்து முடித்தேன். அடுத்து இந்த சைடு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த சைடு பார்க்கறதுக்கு போயிருந்தேன். இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணுற மாற்ற முறையில் தான் வாங்கியிருக்கோம் தானே? ஆமாம், நான் கொஞ்சம் விதைகள் கொடுத்தேன். ஆனால் அதை விட அதிகமாக எனக்கு செடிகளை கொடுத்துருக்காங்க. புதுசு விதைகளை கொடுத்துருக்காங்க. சூப்பர். இது வந்து தொட்டாங்குச்சியிலேயே வந்து இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. மரத்தால் செஞ்சுருக்காது. நிறையா பொருள் வந்து தொட்டாங்குச்சிலையும் செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த தொட்டாங்குச்சிலேயே வந்து தோடுங்க, அதுலேயே நிறைய டிசைனாக விதவிதமாக செஞ்சுருந்தாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் வந்து இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த சைடு வலது பக்கம் பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வர ஆரம்பித்தோம் நாங்கள். என்னடா ஒரே கூட்டமாக இருக்குது, நகருங்க போய் உள்ளே முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு போய் எட்டி பார்த்தாக்கா ஒரு சின்ன குட்டி பையன் வந்து திருக்குறள் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை 2 பேரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க. என்னங்க மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அப்போ தான் சொன்னாங்க, யார் வந்து திருக்குறள் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு லட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பெரியவங்களாம் சொல்லலாமான்னு கேட்டதுக்கு இல்லை சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க தான் சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தாக்கா ஒரு தாத்தா வந்து கலர் பேப்பர் வச்சுட்டு கைவினை பொருட்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். இது பேப்பர்லேயே மடித்து தொப்பி செஞ்சு தரதுங்க. தொப்பி செய்கிறது, இது மாதிரி ஒரு இது பாத்திரம் கப்பு மாதிரி செஞ்சு தர்றது, நல்ல பொருளாக செஞ்சு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். அதெல்லாமே அவரை சுற்றி குழந்தைங்களாம் உட்காந்து அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாங்க. நிறைய குழந்தைங்க உட்காந்து கற்றுக்கிட்டாங்க, குட்டி குட்டி பசங்க எல்லாரும். அடுத்ததாக தேக்கு மரத்துலேயே செஞ்ச வீட்டு பாத்திரங்கள் தான், சமையல் பாத்திரங்கள் தான். நல்ல கரண்டி, அதுக்கப்புறம் அன்னக்கரண்டி இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அன்னக்கரண்டி, மத்து, அதுக்கப்புறம் பெரிய கரண்டிங்க, நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. தொட்டாங்குச்சியில் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. மத்து இவ்வளோ உயரம் குச்சியே நின்னுகிட்டே கடைய முடியும். சும்மா இவ்வளவு வச்சுட்டு இப்படி எப்படி கடையுவேன்? இல்ல உட்காந்து தானே கடையுறோம். இதே நின்னுகிட்டே கடையுமா மத்த இத்தனை காலம் அப்படிதானே கடைஞ்சோம். இவ்வளவு நாள் தெரியாம கடைஞ்சேன். நானே கடையில கடைஞ்சேன். புதுசா இப்ப சோடு முன்ன மையதா முன்ன அந்த மத்தல அதெல்லாம் தானே மஞ்சி தன்னல தின்னுட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாரு கீழ குமியாத கொடுமை கிட்ட சோடு இத ஆக்கிட்டாங்க. இவ்வளவு நீட்ட குச்சி இருக்கணும், அப்பதான் கடை முடியும். எங்க இருந்தாலும் சரி இப்படி கடை கூடாது. இப்படி கடை தெரியாம வாங்கிட்டு இவ்வளவு நாள் கடையில எங்க மாமியார் அவர் வந்து இல்ல மத்து அதுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்காரன் உடனே துரத்தி அடிக்காத கொஞ்சம் சீக்கிரமா எட்டி அடிக்கலாம்ல, அதுக்காக கொஞ்சம் நீட்டமா வச்சுக்கிறாரு. சரி ஒண்ணு மட்டும் எடுத்துக்கங்க. சரிங்க வாங்க போலாம். அதெல்லாம் அடிச்சா எங்க வீட்டுக்காரர் தாக்க மாட்டாரு. ரெண்டு தான், ரெண்டு பக்கம் வாசல்ல நடுகாண்ட மேல தூக்கிடலாம் பாக்குறேன். எவ்வளவு ஒண்ணு ஜோடி 150 ரூபாய். பேர் மடு. சரி ஓகே, இது 4 வாங்கியாச்சு. ஓகே ஆர்டர் மாதிரி இது 4 எடுத்துட்டேன். இது எவ்வளவு அகலம் இருக்கும்?
எல்லாமே வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் களைச்சி போச்சு. அதனால் ஏதாவது உருண்டைகள் வாங்கி சாப்பிட்லாம், எள்ளு உருண்டை, கடல உருண்டை, இந்த மாதிரி உருண்டைகள் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். கடைசியாக ஃபுட் கோர்ட்டுக்கு போய் அங்கே விற்கிற பொருட்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு காருக்கு நான் கிளம்புறேன் வாங்க அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சூப்பராக திருப்தியாக பார்த்தாச்சு, வேணுங்கிறத வாங்கியாச்சு. காது கேட்காது தம்பி, காது கேட்காது பேசுறது. நீங்கள் பேசுகிறத ஊருக்கே கேட்குது. பார்த்துக்கலாமா? அவ்வளோதாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் வாங்கிட்டு வந்த செடிகள் எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. 2 டேலியா பூ வாங்கிட்டு வந்தேன். டேலியா பூ நான் எப்பவும் வைக்கவே மாட்டேன், ஏன்னா நம்ம வெய்ய காலத்துக்கு வராது அப்படின்ட்டு. இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு அழகு பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு இல்லையா? இந்த அழகியை பார்த்தோன்னே மயங்கி போய் விட்டேன். அதனால் வாங்கிட்டு வந்தேன். இந்த கலரு இது, அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் 3 வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆரஞ்சு கலர் வந்து இந்த கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ, அந்த தம்பி கொடுத்தா அப்படி எனக்கு, நான் விதை கொடுத்ததுனால எனக்கு கொடுத்தா அப்படி அது. அதுக்கப்புறம் இது வந்து பர்பிள் கலர், டார்க்கு பர்பிள் கலர் ஒன்று, அதோட டார்க்கு பர்பிள் கலர் இது. அப்படி இந்த கிழங்குலாம் எனக்கு அந்த தம்பி வந்து அன்பாக எனக்கு பரிசு கொடுத்தா அப்படி. அடுத்தது வந்து வாடாமல்லி கலர், வாடாமல்லி வந்து சிகப்பு கலர் வாடாமல்லி கொடுத்தா அப்படி. அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இது நான் கேட்டேன் கொடுத்தா அப்படி. இது விலைக்கு வாங்கினேன், 200 rupees. ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் மறிக்கொழுந்து, கனகாமரப்பூ, டிசம்பர் பூச்செடி, மருகு என்கிட்ட இருக்குது. அதான் ஐநர் கொண்டு வந்து கொடுத்தா அப்படி இல்லைங்களா, அதுதான். இது வந்து டிசம்பர் பூ. அதெல்லாம் பூலாம் கொட்டி போச்சு, சரி இருக்கிற கலர் வரட்டும்னு தூக்கிட்டு வந்தேன். இது வந்து ரோஸ்மேரி, இது மறிக்கொழுந்து. கூட்டங்க, நல்ல கூட்டங்க. இது ரோஸ் கலர் டிசம்பர் செடி, நல்லா டார்க் கலரு, ஒன்று ஒயிட்டு. இது ஆகாய தாமரை மாதிரி இருந்துச்சு, தண்ணியில் போடுறது ரொம்ப அழகாக வரும். நான் ஏற்கனவே வச்சுருந்தேன், எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் இதனுடைய அருமை தெரியாமல். இப்போ இது ரோஸ்மேரி, வல்லாரை படந்து போய் கடந்துச்சு. இப்போ மறுபடியும் வல்லாரையை பிடிச்சிட்டேன் ஒரு பக்கமாக. இது நாட்டு வல்லாரை. இந்த வல்லாரை தாங்க நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். பாருங்கள், இலை சின்னதாக இருக்கும், லேசாக இருக்கும், தடிமனாக இருக்காது. அதுதான் வந்து வல்லாரை. அவ்வளோதாங்க. இதில் இருக்கிறதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் மறுபடியும் நடவு செய்யும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு சூப்பர். இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.